அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. எல்லோரோட வீட்டிலையும் பார்த்திங்கன்னா பூஜை அறை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் தனியாக இருக்கும், ஒரு சிலர் வீட்டில் ஒரே அறையாக இருக்கும். அதில் ஒரு பகுதி வந்துட்டு கடவுளுக்குன்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். அப்போ நம்ம அங்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக பதிவிடுகின்றோம். அதை ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இறைவனுக்கு தனி அறை நம்மனால் ஒதுக்க முடியவில்லையே அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே மனதில் இருக்கக்கூடாது. நாம் இருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பார். அப்போ நம்ம வசிக்கின்ற அந்த இடத்திலும் வந்துட்டு இறைவன் இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக எல்லோருக்குமே வேண்டும். சிலை வழிபாடு செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இப்போ சாமியோட படங்களை வைத்து வழிபட்டாலும் சரி, சிலைகளை வைத்து வழிபட்டாலும் சரி, ரொம்பவே தேவையான விஷயம்னா பக்தி, அன்பு அப்படிங்கிற விஷயந்தான். ஆனாலும் சிலை வழிபாட்டுக்குன்னு அந்த ஆகமங்களில் குறிப்பிட்டிருக்கபடி முறையாக நம்மளால் வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம். இல்லை அன்பின் காரணமாக நான் வைத்து வழிபடுகின்றேன் அப்படின்னா பூரண அன்போடு வைத்து வழிபட வேண்டும். பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட மட்டும் கூடாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே பூஜை அறை அல்லது அந்த பூஜை நீங்கள் வச்சுருக்கீங்க அலமாரி அப்படின்னா மங்கள பொருட்கள் அங்கே இருந்தாக வேண்டும். அது ஒரு ஸ்பரிசத்தை அங்கே உண்டு பண்ணணும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னா அது ஒரு நேர்மறை அதிர்வை, ஆற்றலை அங்கு உண்டு செய்யும். அதனால் அந்த பொருட்கள் எல்லாம் எப்போவுமே அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டாம். இந்த எவர் சில்வர் பயன்படுத்தலாமா அப்படின்னா இரும்பின் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய எவர் சில்வராக இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். அது குறிப்பிட்டு சொல்லப்படும், அந்த மாதிரி பொருட்களை தவிர்த்து விடலாம் என்று. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு குலதெய்வ படத்தை வைக்கலாமா அப்படின்னு இருக்கும். பெரும்பாலும் வைத்து வழிபடுவார்கள். சிலருக்கு வந்துட்டு அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது உக்ர தெய்வமாக இருக்கும்போது வழிபடலாமா அப்படின்னு கேட்டால், குலதெய்வம் அப்படிங்கிறதே நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், கண்டிப்பாக வைத்து வழிபடலாம். இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் எதை கடைபிடித்தார்களோ, காரணம் இல்லாமல் எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அந்த வழியாகவே நாம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். விளக்கு அப்படிங்கும்போது சில பேர்த்துக்கு கேள்விகள் எழுவதுண்டு. நாங்கள் கஜலக்ஷ்மி விளக்கை மட்டும் வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், காமாட்சி விளக்கை மட்டும் வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கோம், 1 ஏற்றுனா போதுமா, 2 ஏற்றணுமா, 3 ஏற்றணுமா அப்படின்லாம் கேள்விகள் வருது அல்லவா. ரொம்ப முக்கியமாக ஒரு பூஜை அறை அப்படின்னு இருக்கும் போதோ அல்லது வீடு அப்படின்னு இருக்கும் போதோ வெளிச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் எத்தனை விளக்குகள் ஏற்றுகின்றோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா விளக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க, காமாட்சி அம்மன் விளக்கு எப்போவுமே ஏற்றுறது ஏற்றுங்க. முடிஞ்சால் குத்து விளக்கு கூட ஏற்றலாம், தவறு கிடையாது. அந்த மாதிரி நம்ம இதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். வெளிச்சம் அதிகமாக இருக்கணும். அந்த தீப ஒளியில் இறைவனை காணுதல் அப்படிங்கிறது பேரின்பம். நம்ம வீட்டில் லைட்டு போட்டிருக்கோம், அந்த வெளிச்சத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி வெறும் விளக்கு மட்டும் எரியும் போது அந்த பூஜை செய்து பாருங்கள், ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதற்காகத்தான் சொல்லப்படுவது வீட்டில் விளக்கின் வெளிச்சம் அதிகமாக இருப்பது போல விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள். முடிஞ்சால் சங்கு, சோவி இந்த மாதிரி பயன்பாட்டை பூஜை அறையில் அதிகரிக்கிறதும் நல்லது தான். ஆனால் இதெல்லாம் அவசியம் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. இருந்தாலும் கிடைத்தது அப்படின்னா முறையாக பராமரிக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப முக்கியம். இப்போ பூஜை அறைன்னு வச்சுருக்கோங்க, பூஜைக்குன்னு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது பஞ்சபாத்திரத்தில் நீர் வைப்பது அவசியமாகும். பஞ்சபாத்திரத்தில் நீர் வைப்பது அவசியமாக கருதப்படுகிறது. அதே போல் தினமும் நெய்வேத்தியம் செய்து இறைவனுக்கு வையுங்கள். நெய்வேத்தியம்னா நம்ம கோவிலில் செய்கிற மாதிரி தினம் தினம் வேறு பொருட்களால் ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. அரிசி சாதம் நீங்கள் வடித்த சாதம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சொட்டு நெய் விட்டு அந்த சாதத்தை அங்கு வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். இல்லை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதம் செய்யலை அப்படிங்கும்போது உலர் பழங்கள், திராட்சைகள் இந்த மாதிரி இருக்குது, பழ வகைகள் இருக்குது அப்படின்னா அதை வைத்து கூட நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆனால் பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் நெய்வேத்தியமும் வைத்து பழகுங்க. இப்போ பூக்கள் தினமும் மாற்றணுமா அப்படின்னா வாடிடுச்சுன்னா அந்த பூவை அப்படியே விடாதீங்க. வாடின பூக்களை மாற்றி விட்டு புது பூக்களை மாற்றுங்கள். சில பேத்துக்கெல்லாம் பழக்கம் உண்டு, வாரத்துக்கு ஒரு தடவை போட்டால் அதை எடுக்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பூக்கள் போட்டு விட்டால்
அது இருக்கலாம். வாடிவிட்டது அப்படிங்கும்போது அதுக்கு மேலே காய விடக்கூடாது, அது பெரிய தவறாக போய்விடும். அதனால் சிலைகளுக்கோ அல்லது படங்களுக்கோ நீங்கள் வந்து மாலை அணிவிக்கிறீர்கள், பூக்கள் அலங்காரம் செய்கிறீர்கள் எல்லாம் அப்படின்னா வாடுவதற்கு முன்னரே அந்த இடத்தை விட்டு அதை எடுத்து விடுவது நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு இந்த எலும்பிச்சம்பழம் கனி கோவிலிருந்து கொண்டு வருவாங்க, அதை வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கலாம், ஆனால் அழுகக்கூடாது, அதை வந்து உறுதி செய்துக்கணும். அப்படி இருக்கும்போது அதை முறையாக வந்துட்டு அப்புறப்படுத்தி விடுவது சிறந்ததாக இருக்கும். ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நம்ம இந்த சொல்லுவோம் ஜவ்வாது வாசனையான பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நிறைய ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது. ஏலக்காயும் அப்படித்தான். இப்போ இந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே பயன்பாடு வீட்டில் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலசம் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கலசத்துக்குள்ளே இந்த பொருட்களை எல்லாம் போட சொல்லுவாங்க. அது வீட்டில் வந்து ஒரு உயரிய ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்போவுமே ஒட்டடை அண்டக்கூடாது பூஜை அறையில். இல்லை பூஜை பொருட்கள் வந்துட்டு குப்பையாக இருக்கக்கூடாது, அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முடிந்தால் வருடத்திற்கு ஒரு முறை வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் இல்லை எங்களால் முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் மாட்டோட கோமியம் இருக்குது அப்படின்னா அந்த கோமியம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையிலோ அல்லது வீட்டிலோ தெளித்து விடுவது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடித்து கொண்டு வருவோம். அதில் இந்த பூஜை அறை சம்மந்தப்பட்டு அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்போம். காரணம் இறைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால நம்ம வீடாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கி விடுகின்றோம். அப்போ அது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்போ எப்படி வீட்டில் ஒரு இடத்தை இறைவனுக்காக ஒதுக்கி அதை சுத்தமாக வைத்து கொள்கிறோமோ அதே போல் இந்த உடல் என்னும் கூடு இறைவன் நமக்கு கொடுத்த வீடு. இந்த வீட்டில் உயரிய இடமாம் சுத்தபத்தமான இடமாம் நம்ம ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்திலே இறைவனை அமர வைத்து அந்த இடத்தை நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ளும்போது இறைவன் அங்கே வந்து குடியேறுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த கோபம், அகங்காரம், பொறாமை, மமதை இந்த மாதிரியான தீய குணங்கள் எதுவுமே இல்லாமல் அன்பு, காதல், அந்த ஒரு பாசம், இந்த மாதிரி நல்ல உணர்வுகள், இரக்கத்தோடு கூடிய அந்த உணர்வுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான இடத்தை இறைவன் ஆக்கிரமித்து கொள்கின்றார். வந்து அந்த அடியார்களை வந்து இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் மனது அப்படிங்கிறது இந்த உடலுக்கு முக்கியம். பூஜை அறை சுத்தமாக இருப்பது போல் நமது மனதும் சுத்தமாக தூய்மையானதாக இருக்கும்போது இறைவனின் அந்த பெரும் கருணையானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த பதிவு பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கும் இன்னும் நிறைய குறிப்புகள் தெரிந்திருக்கலாம், அதையும் கீழே பதிவிடுங்க. நான் மறந்திருந்தாலும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.